பகல் 11 மணி. ஒரு வயதானவர் மீல்ஸ் ரெடி, உணவு தயார் என்றொரு பதாகை கையில் வைத்துக்கொண்டு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிற்கிறார். அந்த அட்டையையும் பதாகையும் பார்த்து சில பேர் அந்த உணவகத்திற்கு செல்லுகிறார்கள். இவர் நெடுஞ்சாலை வாசலிலேயே நிற்கிறார். அவனுக்கு தவிக்கிறது, அவருக்கு பசிக்கிறது, அந்தி சாய்கிறது, இருள் கவிகிற நேரம் வருகிறது. அந்த கடைக்குள் அவர் திரும்ப போகிறார். அந்த கடையினுடைய உரிமையாளர் அவருக்கு ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுக்கிறார். வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறார். தன்னுடைய காதல் மனைவி, வயதாகி போனவள், கொக்கின் தலை போல நரைத்த கூந்தல், குழி விழுந்த கன்னம், நரம்பு எழுந்து உலறிய நரம்பா மென்ட்ரோல் என்று சங்கிலிக்கும் பதிவு செய்யுமே அப்படி ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கிற அவருடைய மனைவி, இருவருமாக அந்த பொட்டலத்தை அவிழ்த்து சாப்பிடுகிறார்கள். ஒரு பூனை அருகில் வந்து மியாவென்று கத்துகிறது. அந்த பூனைக்கும் அந்த சோறை எடுத்து போடுகிறார்கள். அவர்கள் அருகில் இருந்தே பூனையும் அந்த சோறை தின்னுகிறது. என் பெருமைக்குரியவர்களே, பூனை தின்னுகிறது. கணவனும் மனைவியுமாக அந்த சோறை பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் அன்றைக்கு இரவு நிம்மதியின் மடியில் அற்புதமாக எந்த கவலையும் இல்லாமல் தூங்குகிறார்கள். ஒரு வயதாகி போனவன் ஒரு உணவகத்தில் தானாக சென்று கடமையாற்றி கிடைத்த சோற்றை மனைவியோடு பகிர்ந்து பக்கத்தில் இருக்கிற பூனைக்கும் கொடுத்து அவன் அப்பொழுதும் கர்மம் செய்கிறான், கடமையாற்றுகிறான் என்றால் இதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அங்கே எந்த நெருக்கடியும் இல்லை. கர்மம் செய்து கண்ணோட வல்லார்க்கு அந்த சாப்பாட்டை தான் மட்டும் சாப்பிட்டிருக்கலாம் என்று கருதாமல் தன்னுடைய மனைவிக்கும் பகிர்ந்து கொடுத்து, மியாவென்று சத்தம் போட்ட ஒரு பூனைக்கும் கொடுத்து, கர்மம் செய்து கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடையது இவ்வுலகு என்றவன் கருதி கொண்டான். அவனுக்கு இந்த உலகம் உரிமை உடையது. ஆகவே மனிதனில் மூத்தவர் இளையவர் என்று யாரும் இல்லை. யாரெல்லாம் கர்மம் செய்கிறார்களோ, யாருக்கெல்லாம் கண்ணோட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு உரிமை உடையது உலகு என்று வள்ளுவம் அன்றைக்கே சொல்லி வைத்தது.